ஓங்கடாப்பா நான் இங்க இருந்து பாருந்தாப்பா இதுல மோட்டர் சைக்கிள் கணக்கு நிக்கிறப்பா ஆறு ஆக வேண்டிய தெரியல இங்க தம்பியும் வந்துட்டானப்பா மச்சான் பொருளா மச்சான் இங்க சாப்பாடு விளையாண்டு நல்ல கொத்து விளாமடாப்பா நான் இங்க தம்பியோட காய்ச்சி போட்டு பாருங்க சரி மச்சான் ஓகே ஓகேடா வைக்கிற தம்பி என்ன வரைக்கிட்ட கொத்து காய்ச்சி என்ன கிடையாது நல்ல கொத்து முதல் மரக்கறி கொத்திட்டு கொண்டு பாக்கணும்டா நான் மச்சம் சாப்பிடறேன் இல்ல சரிங்க என்னடாவது அப்பம் விற்குது தோசை விற்குது எல்லாம் விற்குது தம்பி இங்க கடைக்கிறத போயிட்டு வருவீங்களா சரி எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரியலடா போய் பாப்போம் உள்ளுக்கு சரிடா இங்க அண்ணன் எனக்கு சரி வராது பாப்போம் எத்தனை மணிக்கு துறக்க 3 மணி 2 மணி சொல்லுவாங்க கடையில நல்ல சிறப்பாட்டம் நடத்திருக்காங்க இல்ல கொத்தராட்டிக்கு திரும்ப இது சாப்பாடு வைக்கிறேன் நான் இப்படி எல்லாம் போறதுல தானே இந்த விதம் நல்லாதான் இருக்கணும் சாப்பாடு பொடிக்க நல்லா கொத்தெல்லாம் போடுவோம் இருந்து பாக்கலாம்ல கதிரைய காணையில கதிரைய நம்ம அடுக்கே இல்ல நேரம் கிழக்கு போறதுக்கு இதுதான் நீங்களும் வந்து பாத்துருக்கீங்களா காசெல்லாம் போட்டுதான் வச்சிருக்காங்க போகணும்ல எத்தனை மணிக்கு கடை வந்து 9:30 இருந்து 3 மணி மட்டும் 4 மணி சரி அப்ப நாங்க வாரோட நான் பிடிக்க வந்துட்டேன் வந்து இருக்கலாத போட்டு இதுக்கு நான் பிடிக்க 8 மணிக்கு வந்துட்டேன் மத்தியானம் 1:30 நான் பிடிக்க வந்துட்டேன் சரி அதுக்குள்ள இந்த பொடியனுக்கு மட்டும் அடிச்சு சொன்னான் வாடாப்பா என்ன சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க வந்துட்டீங்க அவனோட கருத்து நீங்க வந்துட்டீங்களே கவுண்டர்ல செட்டப் பண்ணிதான் அடிச்சு கிடக்குன்னு இங்க சாப்பாடு இந்த மாதிரி வந்து சாப்பாடு நல்லா இல்லையா முதலாளிக்கும் பற்றி குத்துவேன் அவங்க என்ன மாட்டை சொன்னது கொத்துறதுனா நல்ல மரக்கரை கொத்து சரி மச்சம் கொத்து சரி தோசைகள் அதுல இருந்து கணக்க போட போறாங்க மேனேஜர் சண்டை பிடிச்சாலும் இந்த கடை தான் எனக்கு தம்பி எரிமன் மேனேஜரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அடிவட்ட நான் கண்ணை மூடி கொண்டு வந்து இதுல எந்த தோசை வேணுமோ இடியப்பம் வேணுமோ கொத்துரட்டி வேணுமோ சோறு வேணுமோ அப்படி பண்ணி அடிப்பேன் மேனேஜருக்கு நான் பயப்பட மாட்டேன் மேனேஜர் பாவம்னா மேனேஜரோட சண்டை பிடிக்காம இருக்கும் நான் பாவந்தாலும் எரிமலை பத்தி பயப்பட முன்ன தான் பயப்படுவது இனி பயப்பட மாட்டேன் நான் அப்ப மனுஷிக்கு தோசை சேர்த்து அதை வேண்டி கொடுப்பேன் இப்ப என்ன கிடைக்கணும்னு சொன்னா காசு வீசிதான் வச்சுக்கிட்டீங்களே வெளியில போய் வீடு கதைப்போம் சொன்னா மரியாதை வேலை வந்து கேட்டுருவாங்க சரியோ வெளியில போய் கேட்போம் இங்க தம்பி அப்படி காசு இருந்தாலும் சைக்கிள கொண்டு 2000 ரூபாய் கடை வச்சிருந்தாலும் நாங்க வந்து சாப்பிடுவோமா வெளியில போ நல்லா இருக்கு இருக்காதவங்க இப்ப துறக்க போறாங்க பசியும் ஒரு பக்கத்தால இன்னும் படத்துல எல்லாத்தையும் நல்ல வடிவா போட்டுருக்குறாங்களப்பா கோப்ப தட்டுகள் எல்லாம் எடுத்து கழுவி வைக்கணும் நான் ஆயிட்டம் தெரியா இருக்கணும் நானும் விட்டு போக மாட்டேன் இன்று சாப்பிட்டு தான் போவேன் நிறைய மனுஷன் கூட்டிட்டு போவேன் எந்த மனுஷன் கூட்டிட்டு வர சரி தம்பி 2 பேரும் 2 மணிக்கு வாரம் எல்லாம் மூக்கப்பட்டு போட்டு வர அடியோண்டு அடிப்போம் அப்ப சைக்கிள் இதை பற்றி நான் பயப்பட மாட்டேன் 6 சைக்கிள் அடை வச்சுட்டு 2000 எடுத்து போட்டு 2 பேரும் மண்ணு இறந்துவோம் சரியோ நல்ல சாப்பாடு போடுறது படத்துல பார்த்தா அப்படித்தான் தெரியுது அப்போ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எங்கட யாழ் கொமடி ரைட் அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க